வணக்கம். நான் திரைப்பட தயாரிப்பாளர் எம் சௌத்ரி தேவர் பேசுகிறேன். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதல்வருக்கு தான் இந்த வீடியோ மற்றும் கண்ணியமிக்க தமிழ்நாடு காவல்துறைக்கும். அதாவது சமீப காலமாக ஒரு 1.5 மாதமாகவே அதுக்கு தொடர்ந்து என் உறவுகள்கிட்ட எனக்கு அழைப்பு வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது தேவர்குளம் காவல் நிலையம் சம்மந்தமாக நான் சமீபத்தில் கூட தென்காசி போய்ட்டு அந்த பக்கம் தான் வந்தேன். திருநெல்வேலி டு சங்கரகோவில் சாயலில் உள்ள அனைத்து அந்த பகுதியில் உள்ள அதில் தேவர் மக்கள் தான் அதிகம், பிற்படுத்தப்பட்ட மக்களும் இருக்காங்க. ஆனால் இந்த தேவர்குள காவல் நிலையத்தில் ஒரு 2 எஸ்ஐ, அது எஸ்ஐ ரேங்கில் இருக்க காவல் நிலையம். அதில் இந்த அருண்ராஜ், பவுல் அப்படின்ற 2 எஸ்ஐ. ஏன்னா இது வரைக்கும் நான் காவல்துறையை பற்றி ஒரு வீடியோவும் போட மாட்டேன். ஏன்னா காவல்துறை அவங்களோட பணிகள் தெரியும், அவங்க பணி அழுத்தம் தெரியும், மக்களுக்கு அவங்க கொடுக்குற பாதுகாப்பு தெரியும். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது காவல்துறைக்கு எப்பயுமே நம்ம எல்லோரும் நம்ம ஒவ்வொருத்தருமே காவல்துறைக்கு நம்ம ஒரு நண்பர்களாகவோ காவல்துறைக்கு ஒரு உறுதுணையாகவும் இருக்குது தான் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் சில நேரத்தில் இப்போ ஜெராக்ஸ் பெனிக்ஸ் சம்பவம் நடந்தது நமக்கு தெரியும். சில நேரத்தில் சில வன்ம எண்ணம் கொண்ட காவல்துறையினர் அதிகாரிகளினால் ஏற்படுற கெட்ட பேர், பொதுமக்களுக்கு ஏற்படுற இடைஞ்சல், பொதுமக்களுக்கு ஏற்படுற இழப்பு பெரிய விஷயமா இருக்கும். அதே போல் இப்போ தேவர்குளத்தில் இருக்க இந்த 2 எஸ்ஐயும் குழந்து ஒரு சாதிய வன்ம எண்ணத்தில் கொண்டு தன் காவல்துறை அதிகாரிகள், அதாவது என்னைக்கு ஒரு காக்கி சட்டையை ஒரு காவல்துறை அதிகாரி போட்டாரோ அன்றைக்கே அவங்களுக்கு சாதி மதம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களை பாதுகாக்கிறது தான் அவங்களோட கடமைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது சில பேர் அதை மீறும் பொழுது அதனால் மக்கள் எவ்வளோ பெரிய பாதிப்படைகிறாங்கன்றது இன்றைக்கி தேவர்குளம் உணர்த்திக்கிட்டு இருக்குது. நீங்கள் சமீபத்தில் தேவர்குளத்தை பற்றி நிறைய செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது அவங்க போடுற பொய் புகார்கள், அதாவது தேவரா நீ தேவமாரா, உடனே அவங்க மீது வழக்கு எதுனே விசாரிக்கிறது இல்லை. நிறைய அவங்க போட்ட பிசிஆர் வழக்கு பூரா எல்லாமே ஒரே பேட்டர்னாகவே இருக்குன்றாங்க. நிறைய நான் அலசி ஆராயம் அதை பற்றி பேசலை. அவங்க எஃப்ஐஆரை பூரா எடுத்து படித்து பார்த்திங்கன்னா ஒரே பேட்டர்ன். செங்கல் கொண்டு எரிஞ்சா, காயப்படுத்தினா, இந்த மாதிரி தாக்குனா, சாதிய வன்மத்தோடு தாக்குனா அப்படின்ற மாதிரி வழக்குகள். இப்போ தேவமாரை ஏதோ விசாரணைக்கு அழைச்சிட்டு வந்தாலும் அந்த விசாரணைக்கு அழைச்சிட்டு வர தேவமாரை உடனே ஏதாவது ஒரு வழக்கு போட்டு அவங்களை உள்ள தள்ளுறது. அதாவது தேவர்ன்ற அந்த சாதியை சேர்ந்த ஒரு நபர் விட்டார் அந்த ஸ்டேஷனுக்கு, அவங்களுக்கு நீதியே கிடைக்கிறதில்ல. மாறாக அவர்கள் மீதே வழக்கு போடப்படுது. இது மேலே சிபிசிஐடி கார்த்திக், எஸ்பிசிஐடி கார்த்திக் ஒரு அதிகாரி இருக்கார், அவர் மேலே கவனத்துக்கு இதை கொண்டு போகிறதே இல்லை. அதனால் அது எஸ்பி கவனத்துக்கு கொண்டு போகப்படுதா என்னன்னே தெரில. இந்த பிரச்சனையை இப்போ இந்த வீடியோ நான் இருக்குன்னா மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வருக்கு, ஏன்னா கடந்த எடப்பாடி மீது எப்போது எடப்பாடி மீது தேவர் மக்கள் கோபமாக இருந்தார்களோ அதனால் தொடர்ந்து எடப்பாடிக்கு வாக்களிக்கவே இல்லை. மாறாக ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் வாக்களிச்சுட்டு வராங்க. இப்போ தேவர் மக்களுக்கு இந்த அநீதி இழைக்கப்படும் போது இது முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போகணுன்றனால தான் இந்த வீடியோவை நான் பேசுகிறேன். அதுபோல் தமிழ்நாடு கண்ணியமிக்க தமிழ்நாடு காவல்துறை, இது வரைக்கும் ஆட்சிகள் மாறலாம், என்றைக்கும் காவல்துறை மட்டும் என்றைக்குமே மக்கள் நண்பனாக தான் இருந்துட்டு வந்திருக்காங்க. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட இந்த தமிழ்நாடு காவல்துறையில் இது போன்ற அதிகாரிகள் இருப்பது அடுத்த ஒரு ஜெராக்ஸ் பெனிக்ஸ் போன்ற கொடுமையான சம்பவத்துக்கு வழிவகுத்து விடக்கூடாதுன்றதுனால தான் இந்த பேசுகிறேன். உடனடியாக அந்த 2 அதிகாரிகளையும் மாற்றி அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கைகள் உடனே எடுக்கப்பட வேண்டும். எடுக்கப்பட்ட அந்த பகுதி மக்கள், தேவர் மக்கள், குறிப்பாக தேவர் மக்கள் காக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குன்றாங்க. உடனடியாக அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த 2 பேர் மேலே துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இது சம்பந்தமாக அந்த பகுதியை சேர்ந்த ஒரு தேவரின தலைவர், அந்த பகுதி மக்களுக்காக போராடி வரும் இசக்கிராஜா தேவர், பிஎம்டி தலைவர், இது சம்பந்தமான ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காரு தேவர்குளம் ஸ்டேஷன் வாசலிலேயே. அந்த போராட்டத்துக்கு என் முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன். அறவழியில் அந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இதை விட ஒரு முக்கியமான விஷயம்னா அந்த 2 அதிகாரிகளும் மேலும் மேலும் போராட்டங்கள் வலுக்காமல் மேலும் மேலும் மக்கள் பிரச்சனைகள் அந்த பகுதிகளில் தொடர்ந்து கண்டிப்பான இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இந்த 2 அதிகாரிகளையும் மாற்றப்பட்டு இவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.